ஊழலை கொடூர குற்றமாக்கும் வகையில் சட்ட திருத்தத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் புதனன்று மத்திய அமைச்சரவை கூட்டம் நடந்தது. நாட்டில் புரையோடி போயிருக்கும் ஊழலை கட்டுப்படுத்தும் வகையில் ஊழலை கொடூர குற்றமாக வகைப்படுத்தும் சட்ட திருத்தங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. இதன் மூலம் ஊழல் ஒழிப்பு சட்டத்தில் சில அம்சங்கள் திருத்தப்பட உள்ளன. அதன்படி லஞ்சம் கொடுப்பவர், லஞ்சம் வாங்குபவர் இருவருக்கும் சிறை தண்டனை அதிகரிக்கப்படும். ஊழல் வழக்குகளில் குறைந்தபட்ச தண்டனை 6 மாதம் என்பதை 3 ஆண்டாக உயர்த்தவும், அதிகபட்ச தண்டனை 5 ஆண்டு என்பதை 7 ஆண்டு சிறை தண்டனையாக உயர்த்தவும் இந்த திருத்தங்கள் வகை செய்கிறது. மேலும் ஊழல் வழக்குகளை 2 ஆண்டுகளுக்குள் விரைந்து விசாரிப்பதற்கான திருத்தத்துக்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. முந்தைய காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் ஊழல் ஒழிப்பு சட்ட திருத்த மசோதா 2013ஆம் ஆண்டில் ராஜ்யசபாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது. பார்லிமெண்ட் நிலைக்குழு மற்றும் சட்ட ஆணையம் அளித்த பரிந்துரைகளின் அடிப்படையில் 2013ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட ஊழல் சட்ட திருத்த மசோதாவில் மேற்காணும் புதிய திருத்தங்கள் சேர்க்கப்பட உள்ளன. மத்திய அமைச்சரவை தற்போது ஒப்புதல் அளித்துள்ள திருத்தங்களால் ஊழல் ஒழிப்பு சட்டத்தில் உள்ள ஓட்டைகள் அடைக்கப்படும் என அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்தனர்.